ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு யூடியூப் சேனலுக்கு பேனர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இந்த pixellab அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, pixellab ஆப் வந்துட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபுல் பாக்ஸ் மாதிரி இருக்கல இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கஸ்டம் இருக்குல்ல, அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சைஸை செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பேனருக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப் சேனல் பேனர்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர்னு இருக்குல்ல, அதில் போங்க. இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. தென் இந்த டிக் மார்க் கொடுத்துக்கோங்க, அப்ளை ஆகிடும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு டைப் ஆகும். நான் என்னுடைய சேனல் நேம் த கிரேட் 2021 சொல்லி கொடுக்குறேன். சைஸை மாற்றிக்கலாம். அதுக்கு ஏங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் சைஸை பெருசு பண்ணிக்கலாம், சின்னதாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதோடைய ஃபாண்ட்டு மாற்றலாம். அதுக்கு ஃபாண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்கு போய்ட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு கலர் மாற்றலாம். அதுக்கு இந்த கலருங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எந்த கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். தென் செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கனில் போய்ட்டு டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கீழே ஏதாவது ஒரு ஸ்லோகன் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைஃப் சேஞ்சஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதோட சைஸும் நீங்கள் இதே மாதிரியே மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். ஸோ நான் அப்படி சின்னதாக வச்சுட்டு இதில் போய்ட்டு நான் சைஸ் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். தென் இந்த டைட்டில் கிட்டே இதையும் வச்சிடறேன். ஓகே, இப்போ இதை நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் இதை ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் கேலரியில் ஏதாவது இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டாந்து இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அதோடைய சைஸையும் நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை மாற்றிக்க முடியும். தென் டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம். ஜஸ்ட் இதை பிடிச்சி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாகும், தென் சின்னதாகும். இந்த மாதிரி மாற்றிக்கலாம். தென் இதை இங்கே நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இமேஜுடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே நீங்கள் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கிறேன். பேனரை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு பேனர் க்ரியேட் பண்ணிட்டோம். அதை எப்படி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சேனலை லாகின் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பிராண்டிங்னு இருக்கும், அதில் போங்க. இதில் பேனர் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த இமேஜை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்ட் வந்து எல்லா டிவைஸ்லையுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது டிவி, டெஸ்க்டாப், மொபைல் எல்லா டிவைஸ்லையுமே இது வந்து ஷோ ஆகும். தென் வந்துட்டு இந்த மேலே இருக்கிற பார்ட் இதெல்லாம் வந்துட்டு மேலே இருக்கிற பார்ட்டும் இந்த கீழே இருக்கிற இந்த பார்ட் இல்லாமல் உங்களுக்கு டிவியில் இது ஃபுல் இமேஜ் ஷோ ஆகும். தென் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு இப்படி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய சேனலுடைய பேனர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய சேனல் பேனரை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.